ஒரு கப்பு தனியா, ஒரு கப்பு உளுத்தம்பருப்பு, ஒரு 10 மிளகா, ஒரு பெரிய துண்டு பெருங்காயம். இதை நல்லா வறுத்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வறுத்து வாசனையாக மணக்க மணக்க அதை நல்லா ஆறினதும் பொடி பண்ணி திட்டமாக உப்பு போட்டு ஒரு பாட்டில் எடுத்து வச்சுக்கலாம். காலையில் முதல் உணவாக, அதாவது சாப்பாடுக்கு முன்னாடி நம்ம சாப்பாடு போட்டு குழம்பு சாப்பிடுவோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி ஒரு உருண்டை ஒரு 2 ஸ்பூன் சாதம் போட்டு அதில் 2 ஸ்பூன் பொடியை போட்டு நல்லா கலந்து நெய்யோ எண்ணெய் தேவையோ அதை குத்தி நல்லா கலந்து சாப்பிட்டுடலாம். இது தனியா தினமும் வயிற்றில் போகிறதுக்கு ஒரு நல்ல வழியாக இருக்கும். தனியா அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கு அவ்வளவு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள். இது இன்றைக்கி நேற்றுக்கு இல்லை, பல்லாயிரக்கணக்கு வருஷங்களாகவே தனியா பற்றி பல நூல்கள்லேயும் பழங்காலத்து கதைகள்லாம் கூட வந்திருக்குது. அதனால் தனியாங்கிறது அவ்வளோ வசதியானது. எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணி பயனடையலாம்.